Hey, hello friends, hope you all are doing very good today. So praise be to our Lord Jesus Christ. So இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து ஷேர் பண்ண போகிற வசனம் வந்துட்டு மேத்யூ சாப்டர் 18. ஸோ இன்னைக்கு நான் மெடிடேட் பண்ண வசனம் வந்து இதுதான். ஸோ அதனால அதை குறித்து வந்துட்டு நான் என்ன ரீட் பண்ணணும், என்ன நான் லேர்ன் பண்ணணும், அதை வந்து நான் இதில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்குது மேத்யூ 18ல். நிறைய விஷயங்கள். ஸோ இது ஆக்சுவலி நான் ரீட் பண்ணும்போது நான் என்ன யோசிச்சேன்னா, நிறைய டைம் வந்துட்டு நான் யோசிச்சிருக்கேன் யார் நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, யார் கீழே நம்ம வந்து இந்த டவுட்ஸ் எல்லாம் கேட்கலாம், இல்லை வந்து நிறைய விஷயங்கள் நான் நான் நினச்ச போது வந்துட்டு ஐ நெவர் நியூ தட் பைபிள் ஹேட் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஆக்சுவலாக. இப்போ வந்துட்டு வென் ஐம் ரீடிங் இட்ல அப்போ தான் வந்து எனக்கு புரியுது, ஓ ஃபைன், எவ்வளோ விஷயங்கள் வந்து பைபிளில் இருக்குது விச் எவ்ரிடே இட்ஸ் அ லேர்னிங். ஆக்சுவலாக பைபிள் படிக்கிறது வந்துட்டு ஒரு வசனத்துலேயும் வந்துட்டு அவ்வளோ எசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல். அண்ட் ஸோ இந்த மேத்யூ 18ல் வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி இந்த வசனம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஹூ இஸ் ஹவு டு என்டர் இன் டு த கிங்டம் ஆஃப் ஹெவன். ஸோ அதுக்கு வந்துட்டு பாருங்கள், நம்மளோட லைஃபே வந்துட்டு என்ன, நம்மளோட லைஃப்பில் இருக்கிற நோக்கம் வந்துட்டு என்னென்னா, எல்லாருக்கும் தெரியும் வி ஆர் கோயிங் டு டை ஒன் டே, வந்து எவ்ரி ஒன் நீட்ஸ் டு ஃபேஸ் டெத். ஸோ பட் ஆனால் நம்மளோட டெஸ்டினி வந்து என்ன, டு வி ரீச் ஹெவன் ஆர் நாட், அதுதான். ஸோ ஹவு வி ஆர் கோயிங் டு லிவ் திஸ் வேர்ல்ட். ஸோ இந்த வேர்ல்டில் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோமோ, ஓகேவா, ஃபைனலாக வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஹெவனுக்கு நம்ம போகிறோமா இல்லையா அப்படி. ஸோ இங்கே இந்த மேத்யூ 18ல் காட் வந்து அழகான வே சொல்லிட்டார். டு என்டர் த கிங்டம் ஆஃப் ஹெவன் எப்படி நீங்கள் இருக்கணுமா, வி ஹாவ் டு பி லைக் அ சைல்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சொல்லிட்டார் அவர். ஸோ வி ஹாவ் டு பி லைக் சைல்டுன்னு சொல்கிறார். ஸோ இந்த விஷயத்தில் வந்துட்டு நிறைய டைம் வந்துட்டு நம்ம வந்து சின்ன பசங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஈகோ இருக்கும். எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்கள் ஒரு ஈகோ இருக்கும். பிரதர் சிஸ்டர்ஸ்குள்ளேயே வந்துட்டு சிஸ்டர் தங்கச்சியாக இருக்கும்போது எதுக்கு அவங்க பேச்சை நம்ம கேட்கணும் அப்படின்வாங்க. ஆஃபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஜூனியர் பர்சன் சொல்கிறத நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்வாங்க. பட் இங்கே வேதத்தில் என்ன இருக்குதுன்னா, சின்ன பசங்க கிட்டேருந்து கற்றுக்கோங்க, ஹவு டு enter you have to be like a child to enter the kingdom of heaven. So children வந்து யூசுவலாக எப்படி இருப்பாங்கன்னா, they don't have any ego. they are completely வந்து they behave like a child. அவங்க ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. you see they are direct, எதுவுமே மனசில் வச்சுக்க மாட்டாங்க. மூஞ்சில் அடித்த மாதிரி வந்துட்டு வாட் எவர் இட் இஸ் தே வில் டெல் இட், அப்படியே டேரெக்டாக சொல்லிடுவாங்க. அதே போல் வந்து சில்ட்ரன் வந்து ரொம்ப ஸ்வீட் அண்ட் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக வந்து எல்லா சில்ட்ரனும் வந்து அப்படி தான் இருப்பாங்க. ஸோ காட் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, we have to therefore whoever takes the lowly position of this child is the greatest in the kingdom of heaven. ஸோ யார் வந்து ஒரு குழந்தை மாதிரி ஒரு அவ்வளோ ஃபேஸில் இருக்காங்களோ அவங்க தான் வந்து இட் இஸ் ஈஸி ஃபார் தெம் டு என்டர் த கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்றாரு. ஸோ இப்போது இதை பற்றி நான் யோசிக்கும் போது என்ன, சின்ன வயசில் வந்துட்டு நம்ம வந்து நான் யூஸ்வலாக வந்துட்டு யார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுகிறதோ, இல்லை வந்து வீட்டில் சொல்லலை, வீட்டில் யூஸ்வலாக நம்ம எதிர்த்து பேசுவோம். பட் வெளியில் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு நான் யூஸ்வலாக வீட்டில் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து காட் சேஞ்ச் மீ அ லாட். பட் வந்துட்டு இதில் ஃபேமிலிக்குள்ளேயே யார் பேசினாலும் நம்ம வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம பேசுவோம். சின்ன பசங்க என்றைக்குமே அப்படி தான், நம்மளுக்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுவோம், ஓ அவங்களுக்கு இது பண்ணும். பட் ஒன்ஸ் வந்துட்டு நம்ம சம்பாதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது வி ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் அஸ் வி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ் எடுப்போம். நம்ம ஏன் இது பண்ணணும், ஓ நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, அவங்க அன்னைக்கு அப்படி பண்ணாங்க, அவங்க இன்னைக்கு இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருசாக ஆக 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 தான் நம்மளுக்கு அந்த தாட் ப்ராசஸ்லாம் வரும். பட் குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தைங்க யாருக்குமே அந்த தாட் ப்ராசஸே இருக்காது. அவங்க குழந்தை மாதிரியே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியே தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அந்த மாதிரியே இருந்தால் தான் வந்துட்டு இட் இஸ் ஈஸி, ஓகே, டு என்டர் த கிங்டம் ஆஃப் ஹெவன். ஸோ அப்போ நம்மளாம் எப்படி இருக்கணுமா, அப்போது குழந்தை மாதிரி சுத்தமான இதயத்தோட, எந்த ஒரு வெஞ்சன்ஸ், எந்த ஒரு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு
ஈகோவோ எதுவுமே இல்லாமல் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சைல்டு மாதிரி இருக்கும் போது இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு என்டர் த கிங்டம் ஆஃப் ஹெவன். அதே போல் காசிங் ஸ்டம்பிள். நெக்ஸ்ட் வந்துட்டு 6th சாப்டர் 18ல் 6th வேர்ட்ஸ்லேருந்து 9th வேர்ட்ஸ் வரைக்கும் என்னென்னா வாட் எவர் காசஸ் ஸ்டம்பிள். வாட் எவர் காசஸ் ஸ்டம்பிள்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கை வந்துட்டு பாவம் செய்கிற மாதிரி கை பாவம் செய்தா அப்போது பெட்டர் கட் திஸ் ஹேண்ட். உங்கள் கால் பாவம் செய்தா பெட்டர் கட் த லெக். எந்த உறுப்புகள் பாவம் செஞ்சாலும் என்ன சொல்கிறாரு இதில் ஏசப்பா கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிருங்க. ஏன்னா வந்துட்டு பெட்டர் இட் இஸ் என்னது பெட்டர் இட் இஸ் குட் டு என்டர் த கிங்டம் ஆஃப் ஹெவன் வித்தவுட் ஹேண்ட்ஸ் அண்ட் வித்தவுட் லெக்ஸ் அப்படின்றாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சின்னுக்கு வந்து எப்படி இருக்கணுமா கண்டிப்பாக இருக்கணும். when we know it is a sin we should not even enter into that. ஸோ இதை நீங்கள் Psalm 1ல கூட பாருங்கள். blessed is the man who does not walks in the counsel of the ungodly nor stands in the way of sinners nor sit in the seat of mockers. அப்போ இது எல்லாமே இருக்கு. பட் whose delight is in the law of the Lord, who meditates on his Lord day and night, he shall be like tree planted by the streams of water, which yields its fruit in season, and whose leaf does not wither, and whatever he does shall ப்ராஸ்பர். ஸோ இந்த அளவுக்கு வந்து வேதத்தில் வந்து நிறைய வசனங்கள் வந்து இருக்குது. லைக் எப்படிலாம் நம்ம இருக்கணும், எப்படிலாம் வந்து இருந்தால் வந்து இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு என்டர் த கிங்டம் ஆஃப் ஹெவன் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இந்த பைபிளில் இருக்குது. நம்மளுக்கு தான் டைம் இல்லை படிக்கிறது. பட் ஆனால் இட் இஸ் ரியலிங்க நிறைய விஷயம் வந்துட்டு இந்த வேதத்தில் வந்து இருக்குது. டெய்லி படிக்கும் போது வந்து அதை இன்ட்ரெஸ்டாக படிக்கும் போது வந்துட்டு என்ன பண்ணுவார் கடவுள் வந்து நிறைய புது விஷயங்களை வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க தாவீது வந்து பாருங்கள் Psalm 1ல் அவர் முன்னாடியே ஜீசஸ் வரத்துக்கு முன்னாடியே அவர் எழுதிட்டார். டு நாட் டூ திஸ், டு நாட் சிட் வித் அ மாக்கர். ஸோ இது எல்லாமே அவர் வந்து எழுதியிருக்கிறார். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும், வி ஷுட் பி வெரி அவேர் ஆஃப் லைக் எல்லாத்துலேயுமே நம்ம ரொம்ப அவேராக இருக்கணும். ஸோ அவேர்னஸ் எப்படி வரும்னா when we read the word of God. நம்ம எப்பவுமே நம்ம வேதத்தை தியானிக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு சில விஷயங்கள் இதில் எது தப்பு எது கரெக்டுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து இந்த வேதத்தில் மட்டும்தான் எல்லா விஷயங்களும் இருக்குது. இதை படித்தா மட்டும்தான் நம்மளால் ஐடென்டிஃபையே பண்ண முடியும். ஏன்னா இப்போல்லாம் நிறைய பேர் வந்து ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க. ஸோ when we read the word of God we can identify who is talking right, who is talking wrong. அதனால it is very very important to read the word of God and also to stay closer to God so that God will reveal everything to us. He will reveal us. அவர் நம்ம protect பண்ணுவார். His angel armies will always protect us and always guard us. So அதனால வந்துட்டு என்னது it is very important to read the word of God every day. அதுக்கு சும்மா ரீட் பண்ணக்கூடாது. we should like அந்த எசன்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் இன்டேக் பண்ணோம். அதே போல் வந்துட்டு எப்பவுமே இந்த வேதத்தை வந்து தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். ரீசெண்டாக வந்து ஐ வாண்டட் டு ஷேர். முன்னாடியெல்லாம் வந்து நான் ஒரு வேதத்தை படித்தேன்னா லைக் நான் வந்து டிவி இதெல்லாம் வந்து நான் பார்க்க மாட்டேன். முன்னாடி இந்த சென்ஸ் லைக் நான் வந்து டிவி இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நான் இருப்பேன். ஏன்னா வந்து இந்த வேர்ட்ஸே வந்து ஸ்ட்ராங். ஏன்னா நான் கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே கடவுள் தான் காப்பாற்றினார். ஸோ அதனால் ஐ ஹாவ் டு லைக் எனக்கு அவரோட இது டேஸ்ட் பண்ணதுனால எனக்கு வந்து அதுலேயே இருக்கணும், அவரோட பாதத்திலே இருக்கணும், அவர் கூடயே இருக்கணும்னா வந்துட்டு அந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம மைண்டில் வந்து ஸ்ட்ராங்கராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எப்படி இருக்க முடியும், ஸ்ட்ராங்காக இருக்க முடியும்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்காம இருந்தேன். அப்போ வந்து எனக்கு எப்பவுமே வந்து என்னன்னா ஏதாவது ஒரு வசனம் வந்து என்னை ஆறுதல் படுத்தும், ஏதாவது ஒரு பாட்டு வந்து என்னை ஆறுதல் படுத்தும். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 days வந்துட்டு லைக் நான் கிராஸ் பண்ணும்போது இல்லை ஹாலை கிராஸ் பண்ணும்போது அப்படின்னா வந்து ஒரு டிவி ஏதாவது ஓடிட்டு இருந்துச்சு நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஸோ நான் காலையில் படித்த வசனம் வந்துட்டு எனக்கு ஈவினிங் வர ஞாபகமே இல்லை. ஏன்னா அந்த டிவி நான் பார்த்ததுனால அந்த சேனல் அந்த தாட்ஸ் மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சே தவிர்த்து நான் படித்த வசனத்தோட எந்த ஒரு தாட்டுமே என் மனசில் வந்து இல்லை. அப்போ தான் ஐ ஃபவுண்ட் அவுட் ஓ ஃபைன் எப்படி வந்து நம்மளை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு சேட்டன் எப்படியெல்லாம் நம்மளை வந்து பண்ணுறது இப்போ இருக்கிற யூடியூப், இப்போ இருக்கிற நிறைய விஷயங்கள். ஸோ அதனால வந்துட்டு வி ஹாவ் டு பி ரியலி லைக் ரொம்ப நம்ம அவேர்னஸ் நம்மளுக்கு வந்து இருக்கணும். ஹவு சேட்டன் இஸ் டெம்ப்டிங் இன் மெனி வேஸ். இப்போது நம்மளுக்கு வந்து டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வசனம் நம்ம மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் எதை நம்ம உள்ளே எடுத்துக்கணும், எதை மைண்டில் இருக்கணும்னு சொல்லி. அப்போ ஐ அண்டர்ஸ்டுட் ஓகே ஃபைன்
இங்கே வந்து நான் மிஸ்டேக் பண்ணுறேன் பாரு, என்னால் வந்து எந்த ஒரு வசனத்தை கூட ரீகலெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஐ ஃபெல்ட் ரியலி பேட் ஆன் தட் டே. ஸோ அதனால வந்துட்டு இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரீட் த வேர்ட் ஆஃப் காட். ஸோ ஒன்லி த வேர்ட் ஆஃப் காட் வில் ஹெல்ப் அஸ் டு ஐடென்டிஃபை விச் இஸ் ராங் விச் இஸ் ரைட். நம்ம வந்து கார்டன் வந்து நம்ம வழி நடத்துவார்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஹோலி ஸ்பிரிட் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து நம்மளை என்ன பண்ணுவாங்க, வழி நடத்துவாங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஆல்வேஸ் ரீட் த வேர்ட் ஆஃப் காட். அதுக்கப்புறம் வந்துட்டு த பேரபிள் ஆஃப் தி வாண்டரிங் ஷிப். நீங்கள் 10வது வசனத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா காட் வந்து எப்படி ஒரு ஷீப் விலகி போகும்போதும் வந்து அவர் எவ்வளோ வந்து அன்பாக அந்த 99 ஷீப்ஸை விட்டுட்டு அந்த ஒரு ஷீப்காக வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அன்பாக ஓடுறார், அந்த ஷீப் நம்மளுக்கு திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து வாட் ஐ ஃபெல்ட் இஸ் லைக் ஹவு காட் இஸ் கோயிங் டு யூஸ் அஸ். அவரோட ஷீப்பை கொண்டு வரதுக்கு நம்மள அவர் எப்படி யூஸ் பண்ண போறார். அப்போ வந்து we always have to be prepared to share the word of God to our neighbors. ஸோ நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும், ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நம்மளுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம வரிஸு நம்மளோட விஷயங்கள் தான் வந்து மைண்டில் அதிகமாக இருக்கும். நம்ம கரியர் ரிலேட்டட், நம்ம ஃபேமிலி ரிலேட்டட், நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அதுதான் இப்போலாம் மைண்டில் அதிகமாக இருக்குது. ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் தட். ஏன்னா வந்து வாட் ஆல் ஐ அண்டர்கோ ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் இட். ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணோம்னா we have to submit everything, the worries that we have, we need to, because we know our God is a living God. Our God can perform great miracles. Our God is like invincible God. He performs great miracle. So adnala it is good that we submit the entire problems into his hand and to work for him. We have to every day work for him. So we have to glorify his name. அது வந்து நம்ம மைண்ட்ல வந்து எப்பவுமே இருக்கணும். கடவுளே இந்த மூச்சு இருக்கிற வரை help me to ஒர்க் ஃபார் யூ. இன்னைக்கு நீங்கள் வந்து நான் யாருக்கு உங்கள் வார்த்தையை சொல்லணும், அது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேளுங்க. கடவுள் கேளுங்க, ஒவ்வொரு நாளும் கேளுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்கிறதே வந்து ஒரு பெரிய அவரோட கிருபை இருக்கிறதுனால மட்டும்தான் we are living in this world. ஸோ அதனால வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நான் யாருக்கு ஷேர் பண்ணணும், இன்னைக்கு நான் என்ன பண்ணணும், அது நீங்கள் கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது God will surely lead us. ஸோ ஒரு ஷீப் விலகி போகும்போதும் கடவுள் என்ன பண்ணுறாரு, நம்மள ஒரு டூலாக வச்சு அந்த ஷீப்பை திருப்பி எடுத்துகிட்டு வரதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு. நம்மளுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு டூலாக நம்மளை வந்து அவர் யூஸ் பண்ணுவார். ஸோ அதனால we always have to be prepared, okay, in building God's kingdom. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ there are like a lot of things in this. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு இது இருக்குது, லைக் டீலிங் வித் சின் இன் தி சர்ச் அண்ட் த பேரபிள் ஆஃப் unmerciful servant. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ ஐ வாண்ட் யூ ஆல் டு லைக் கோ த்ரூ Matthew chapter 18. There are a lot to learn and every day read the word of God, stay connected with Christ and learn more. லைக் எவ்ரிடே வந்துட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம எப்பவுமே லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும் பைபிளில் இருந்து. அண்ட் we need to ask God to reveal the secrets of the Bible. Secrets, like there are a lot of secrets in the Bible. So அதனால வந்து we need to ask him, Lord, reveal yourself to us. Holy Spirit, guide us, make us pure always. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது வந்துட்டு God will surely வந்துட்டு he will reveal himself to us. So I really thank you all for watching my video. Praise be to God. All glory and honor goes to him alone. Thank you and have a great day.